ஹாய், இப்போ நம்ம ராஜஸ்தான்ல இருக்க ராணி சத்தி மந்திர்ல வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அழகான பிரம்மாண்டமாக ஒரு பேலஸ் மாதிரி கம்பீரமாக காட்சியளிக்கிற ராணி சத்தி மந்திர். இது ஜுன்ஜுனுவில் சுச்சுவேட் ஆகிருக்கு. மார்வாடிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவிலாக இந்த ஒரு கோவில் கருதப்படுது. அமாவாசை அன்னைக்கு இங்கே நடக்கிற ஒரு பூஜை ரொம்பவே ஃபேமஸான ஒரு பூஜையாக இவங்க கருதப்படுறாங்க. இந்த ஒரு கோவிலில் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க தங்குறதுக்கான அந்த அறைகளையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உணவும் இவங்க தினந்தோறும் கொடுத்துட்டு வராங்க. ஒரு பெரிய மாளிகை மாதிரி இந்த கோவில் தோற்றமளிக்குது. இது தாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். பக்கத்துலேயே பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கிக்கிறதுக்கு தேவையான கடைகள் எல்லாமே இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே போகும்போதே உங்களுக்கு ராஜஸ்தானோட அந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ஹவா மஹால் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஜெய்ப்பூரில். அதே மெத்தடில் தான் இவங்க இந்த ஒரு கோவிலையும் கட்டமைச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான அளவு ரூம்ஸ் இந்த இடத்துல இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீல் சேர் ஃபெசிலிட்டி, ஷட்டில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. இங்கே பெயிண்டிங்க்கு குறைவே கிடையாது. ராஜஸ்தானோட அந்த அழகான பெயிண்டிங்கை உட்கார்ந்து அழகாக ரசிச்சுட்டு இவங்களோட ஆர்கிடெக்சரையும் அழகாக ரசிச்சுட்டு பொறுமையாக போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுவாமியோட சன்னிதானங்க. சுற்றி கண்ணாடி மாளிகையால் இந்த இடத்த வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானிஸ் பெயிண்டிங், இந்த சத்தி அம்மனோட அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிற விதமாக இந்த ஒரு பெயிண்டிங் அமைஞ்சிருக்கு. இந்த சன்னிதானத்தில் நீங்கள் ஒரு அம்மனுடைய சிலை, அம்மனுடைய மூர்த்தி வழிபாடு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திரிசூல வழிபாடு தான் நடந்துகிட்ருக்கு. இந்த திரிசூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிசூலத்துக்கு பின்னாடியே அம்மனோட முகத்தை இவங்க வடிவமைச்சிருக்காங்க. அந்த திரிசூலத்துக்கு பின்னாடியே அப்படியே அம்மனோட முகம் அப்படிலாம் இருக்கா மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன கோவில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிசூல அம்மனோட அந்த முகம் தான் மொத்தமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 திரிசூல அம்மனோட முகங்கள் இந்த இடத்துல வச்சு வழிபாடு நடந்துகிட்ருக்கு.